என் அன்பான நண்பர்களே, வருங்காலத்தின் சிற்பிகளே, உங்களை இங்கு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் வாழ்க்கை பயணத்தில் விடாமுயற்சியும், தோல்விகளை ஏற்றுக்கொண்ட மனப்பான்மையும் தான் என் வெற்றிக்கான அடித்தளமாக அமைந்தன. தோல்விகளை நான் ஒருபோதும் தடையாக கருதியதில்லை. மாறாக, அவை ஒவ்வொன்றும் என்னை செதுக்கிய பாடங்களாகவே இருந்தன. இந்த அணுகுமுறைதான் என்னை இன்று நான் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. என் நடிப்பு பயணத்தை நான் தொடங்கியபோது அது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும் நான் வாய்ப்புகளை தேடி அலைந்தேன். எண்ணற்ற ஆடிஷன்களில் கலந்து கொண்டேன். ஒவ்வொரு ஆடிஷனும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய படி என்று நம்பினேன். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் எனக்கு கிடைத்தது நிராகரிப்புகள்தான். தொடர்ச்சியான தோல்விகள் மனதளவில் பெரும் சோர்வை ஏற்படுத்தின. சில சமயங்களில் இந்த நிராகரிப்புகள் என் மனதை மிகவும் பாதித்தன. என் திறமை மீது எனக்கே சந்தேகம் வந்தது. ஆனாலும் நான் மனம் தளரவில்லை. என் உள்ளத்தில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. விடாமுயற்சிக்கு நிச்சயம் ஒரு நாள் பலன் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பினேன். அந்த நம்பிக்கைதான் என்னை தொடர்ந்து இயங்க வைத்தது. ஒவ்வொரு தோல்வியும் என்னை மேலும் வலிமையாக்கியது. என் இலக்கை நோக்கிய என் பயணம் ஒருபோதும் நிற்கவில்லை. அந்த நம்பிக்கைதான் என் உந்து சக்தியாக இருந்தது. ஒரு பழமொழி உண்டு. நீங்கள் முடிதிருத்தும் கடைக்கு அருகில் போதுமான நேரம் சுற்றிக் கொண்டிருந்தால், ஒரு நாள் நிச்சயம் முடிவெட்டிக் கொள்வீர்கள். இது என் வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை. தொடர்ச்சியான இருப்பு, விடாமுயற்சி, ஒரு நாள் நிச்சயம் பலன் தரும். நீங்கள் ஒரு துறையில் தொடர்ந்து ஈடுபட்டால், உங்கள் உழைப்பு ஒரு நாள் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும். வெற்றிக்கு அர்ப்பணிப்பு மிக முக்கியம். நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தத்துவம் என் வாழ்க்கையில் உண்மையானது. நான் தொடர்ந்து ஆடிஷன்களில் கலந்து கொண்டேன். நிராகரிப்புகளை பொருட்படுத்தாமல் என் திறமையை வளர்த்துக் கொண்டே இருந்தேன். ஒரு நாள் நிச்சயம் என் நேரம் வரும் என்று நம்பினேன். இந்த தத்துவம் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. என் இலக்கை நோக்கிய என் பயணத்தில் இது எனக்கு பெரும் ஊக்கத்தை அளித்தது. விடாமுயற்சிக்கு எப்போதும் ஒரு பலன் உண்டு. பல வருட போராட்டங்களுக்குப் பிறகு ஃபென்சஸ் என்ற நாடகத்தில் பிராட்வேயில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இது என் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இந்த வாய்ப்பு என் வாழ்க்கை பயணத்தை முழுமையாக்கியது. என் முதல் ஆடிஷன் நடந்த அதே அரங்கில் நான் மீண்டும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இது ஒரு அற்புதமான உணர்வு. என் முதல் ஆடிஷனுக்குப் பிறகு 3 தசாப்தங்கள் கழித்து இந்த வாய்ப்பு கிடைத்தது. இது விடாமுயற்சியின் மகத்துவத்தை உணர்த்தியது. என் கனவு நனவானது. இந்த வெற்றி என் கடந்த கால போராட்டங்களுக்கு கிடைத்த வெகுமதி. இது எனக்கு மட்டுமல்ல, கனவுகளை துரத்தும் அனைவருக்கும் ஒரு பாடம். விடாமுயற்சி ஒருபோதும் வீண் போகாது. இந்த தருணம் என் வாழ்க்கையின் மிக முக்கியமான மைல்கல். இது என் பயணத்தின் ஒரு முழுமையான சுழற்சியை குறிக்கிறது. இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். வெற்றியை அடைய தோல்வி மிக அவசியம். இது ஒரு முரண்பாடாக தோன்றலாம், ஆனால் இதுவே உண்மை. தோல்விகள் இல்லாமல் உண்மையான வெற்றி சாத்தியமில்லை. நீங்கள் அனைவரும் திறமையானவர்கள், திறன்கள் கொண்டவர்கள். ஆனால் உங்கள் உண்மையான பலம் தோல்விகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. தோல்விகளை தழுவிக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? தோல்விகளை தவிர்ப்பது லட்சியமின்மையின் அடையாளம். நீங்கள் எல்லைகளை தாண்டிச் செல்ல தயங்குகிறீர்கள் என்பதை காட்டுகிறது. புதிய உயரங்களை அடைய நீங்கள் புதிய விஷயங்களைச் செய்ய வேண்டும். இது தோல்விகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பதையும் உள்ளடக்கியது. நீங்கள் ஒருபோதும் செய்யாத ஒன்றைச் செய்யத் துணிய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஒருபோதும் அடையாத ஒன்றை அடைய முடியும். தோல்விகள் உங்களை வலிமையாக்கும். அவை உங்களுக்கு புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அவை உங்களை உங்கள் இலக்கை நோக்கி மேலும் உந்தித் தள்ளும். உங்கள் மரணப்படுக்கையில் நீங்கள் அடையாத கனவுகளின் பேய்கள் உங்களை சூழ்ந்திருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். பயத்தால் வாழாமல் போன ஒரு வாழ்க்கையின் வருத்தங்கள் அவை. தோல்வி பயத்தால்,
நீங்கள் செய்யத் துணியாத விஷயங்கள், நீங்கள் எடுக்கத் தயங்கிய முடிவுகள், அவை அனைத்தும் உங்களை சூழ்ந்து நிற்கும். இந்த உருவகம் ஒரு கடுமையான நினைவூட்டல். தோல்வி பயத்தால் உங்கள் உண்மையான திறனை நீங்கள் ஒருபோதும் வெளிப்படுத்தாமல் போகலாம். இது ஒரு பெரிய இழப்பு. எனவே, என் அன்பான நண்பர்களே, தோல்வியின் சாத்தியக்கூறுகளை தழுவிக் கொள்ளுங்கள். அது வளர்ச்சிக்கும் சாதனைக்கும் அவசியம். பயம் உங்களை ஒருபோதும் ஆளவிடாதீர்கள். உங்கள் கனவுகளை துரத்துங்கள். தோல்விகளை பாடங்களாக கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள். உங்கள் திறனை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். உங்கள் உள்ளே ஒரு அசாத்திய சக்தி இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வாருங்கள். உலகிற்கு நீங்கள் யார் என்பதைக் காட்டுங்கள். தோல்விகள் உங்களை வரையறுக்க விடாதீர்கள். அவை உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. உங்கள் இலக்கை நோக்கிய உங்கள் பயணம் தொடரட்டும். இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறீர்கள். உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது. அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை பின்தொடர பயப்பட வேண்டாம். உங்கள் லட்சியங்களை அடைய துணிச்சல் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய கற்றல். தோல்விகள் உங்களை மேலும் வலிமையாக்கும். அவை உங்களை மேலும் புத்திசாலியாக்கும். அவை உங்களை மேலும் உறுதியாக்கும். உங்கள் பயணத்தில் நீங்கள் பல சவால்களை எதிர்கொள்வீர்கள். ஆனால் ஒவ்வொரு சவாலும் ஒரு வாய்ப்பு. ஒரு புதிய உயரத்தை அடைய ஒரு வாய்ப்பு. உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். உங்கள் திறமைகளை நம்புங்கள். உங்கள் விடாமுயற்சியை நம்புங்கள். நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். இந்த உலகிற்கு நீங்கள் கொடுக்க நிறைய இருக்கிறது. உங்கள் தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள். உங்கள் பயணம் ஒருபோதும் எளிதாக இருக்காது. ஆனால் அது நிச்சயம் மதிப்புமிக்கதாக இருக்கும். ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய அனுபவம். உங்கள் வாழ்க்கையை ஒரு சாகசமாக வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. அதை முழுமையாக பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். ஆனால் அந்த உழைப்பு நிச்சயம் பலன் தரும். உங்கள் இலக்கை அடையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலமுறை கீழே விழுவீர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்து நில்லுங்கள். மேலும் வலிமையுடன் எழுந்து நில்லுங்கள். உங்கள் இலக்கை நோக்கிய உங்கள் பயணம் தொடரட்டும். உங்கள் கனவுகள் நனவாகட்டும். நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி.